ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளோவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்று சனிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகள் மற்றும் நடைமுறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வயநாடு நிலச்சரிவை தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக அறிவிக்க மத்திய அரசு முடிவு. வரைவு அறிக்கை வெளியிட்டு 60 நாட்களுக்குள் கருத்துக்கள் மற்றும் ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு முதல் குஜராத் வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக மாறுகிறது. 6 மாநிலங்களில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் 57,000 கிலோமீட்டர் பரப்பளவில் சுரங்கம், குவாரி, மணல் அல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 340ஆக அதிகரிப்பு. நிலச்சரிவில் மாயமான 200க்கு மேற்பட்டோரை தேடும் பணி இன்று 5வது நாளாக தொடர்கிறது. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிருடன் மீட்பு. 6 பேரை மீட்ட வனத்துறையினருக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பாராட்டு. வயநாடு நிலச்சரிவு எதிரொலியாக தமிழக மலை மாவட்டங்களை கண்காணிக்க தமிழக அரசு உத்தரவு. மழைக்காலங்களில் உடனுக்குடன் தகவல்களை தெரிவிக்க வருவாய் மற்றும் பேரிடர் துறைகளுக்கு ஆணை. தவிக்கும் கேரள மக்களின் தேவைகளை அறிந்து உதவ தமிழ்நாடு அரசு தயாராக உள்ளது. நிலச்சரிவு நிவாரணப் பணிக்காக கேரளா சென்றுள்ள தமிழக IAS அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகள் பரவலாக மழை. தமிழகத்தில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பதை மறைக்கவே பொய் வழக்கில் MR விஜயபாஸ்கர் கைது. அதிமுகவினர் மீது தொடர்ந்து பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கர்நாடக அணைகளில் உபரி நீர் 90,000 கன அடியாக குறைப்பு. மேட்டூர் அணையில் 1,10,000 கன அடி நீர் திறக்கப்படுவதால் 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை நீட்டிக்கிறது. 50,000 கோடியில் 8 அதிவேக சாலை வழித்தட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 8 அதிவேக சாலை வழித்தடம் 936 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கடற்கரை தாம்பரம் வழித்தடத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மின்சார ரயில்கள் ரத்து. பொதுமக்கள் வசதிக்காக 70 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும் என சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இமாச்சல பிரதேச நிலச்சரிவில் மாயமான 45 பேரின் நிலை கேள்விக்குறி. கடும் சவால்களுக்கு மத்தியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டை. கனமழையால் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். வெள்ளத்தால் வீடுகளுக்குள் சிக்கிய மக்களை படகுகள் மூலம் பத்திரமாக மீட்பு. இந்திய பெருங்கடல் பிராந்தியம் பெரும் மாற்றத்திற்கு தயாராகி வருகிறது. சீனாவுக்கு பதிலடியாக இந்தியாவும் தயாராக இருக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் நாட்டில் 95% கிராமங்களுக்கு இணைய வசதி வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 95 கோடிக்கு அதிகமான இணையதள பயனாளர்கள் உள்ளதாக மத்திய அரசு தகவல். முன்ஜாமீன் மனு தள்ளுபடியானதால் பூஜா கேத்கர் வெளிநாடு தப்பிச் சென்றதாக தகவல். UPSC தேர்வு முறைகேடு வழக்கில் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க அவர் தலைமறைவு. சென்னை புறநகர் ரயிலில் கல்லூரி மாணவர்கள் தாக்கி கொண்டதால் பரபரப்பு. மாணவர்கள் மோதலில் ரயில் பயணிகள் 2 காயம். காவல்துறை விசாரணை. டெல்லி பயிற்சி மைய மாணவர்கள் உயிரிழப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட கார் ஓட்டுநர் ஜாமீனில் விடுதலை. மாணவர்கள் மரணத்திற்கு நீதி கேட்டு டெல்லியில் மெழுகுவர்த்தி ஏற்றி மாணவர்கள் அமைதி போராட்டம். தமிழகத்தில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் அடிமைகளைப் போல நடத்தப்படுகின்றனர். மிக குறைவான ஊதியம் வழங்கப்படுவதாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. 32வது விவசாய பொருளாதார உலக பொருளாதார மாநாடு டெல்லியில் நேற்று தொடங்கியது. சர்வதேச ஆய்வாளர்கள் பங்கேற்ற மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது உரிமை கோரல் நோட்டீஸ் அளித்தது காங்கிரஸ். வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக மாநிலங்களவையில் தவறான தகவல் அளித்ததாக காங்கிரஸ் புகார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் படகு ஆற்றில் கவிழ்ந்து விபத்து. சரையு ஆற்றில் படகு கவிழ்ந்த விபத்தில் 8 பேர் மீட்பு, 1 மாயம். தென்காசி மாவட்டத்தில் இருளில் மூழ்கி கிடக்கும் மேம்படுத்தப்பட்ட அரசு சுகாதார நிலையம். ஆரம்ப சுகாதார நிலைய வளாகம் இருளில் மூழ்கி உள்ளதால் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் அவதி. வங்கதேச நாட்டில் மீண்டும் மாணவர்கள் போராட்டம் வதந்தியால் பதற்றம். அசம்பாவிதங்களை தவிர்க்க வங்களாதேசத்தில் சமூக வலைதளங்களுக்கு தடை. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இன்று ஆவணப்பதிவு மேற்கொள்ள பதிவு அலுவலகங்கள் செயல்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி டிரா. பரபரப்பான போட்டியில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட இந்திய அணி. ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் லக்ஷ்யா சென் அரையிறுதிக்கு முன்னேற்றம். ஒலிம்பிக் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறிய முதல் இந்திய வீரர் என்ற பெருமை. பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி காலிறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி. ஒலிம்பிக்கில் 52 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்தியா அசத்தல். துப்பாக்கிச் சுடுதலில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் இறுதிப் போட்டிக்கு தகுதி. ஒரே ஒலிம்பிக்கில் 3வது பதக்கத்தை வெல்லும் முனைப்பில் மனு பாக்கர்.
டிஎன்பிஎல் இரண்டாவது தகுதிச் சுற்றுப் போட்டியில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி அபார வெற்றி. திருப்பூர் தமிழன்ஸ் அணியை வீழ்த்தி திண்டுக்கல் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் டென்னிஸ் அரையிறுதியில் ஜோகோவிச் அல்காரஸ் வெற்றி. தங்கப்பதக்கத்திற்கான இறுதிப் போட்டியில் இருவரும் நாளை பலப்பரீட்சை. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி 1 லிட்டர் பெட்ரோல் ₹100.85க்கும் 1 லிட்டர் டீசல் ₹92.43க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று 22 கேரட் 1 சவரன் ஆபரண தங்கம் ஒரே நாளில் 240 அதிகரித்து 1 சவரன் 51,680க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையை பொறுத்தவரை 1 கிராம் 91க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது.